அன்பார்ந்த ஊட்டி கிழங்கு விவசாயிகளுக்கு நான் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது விவசாயி நமது அறிவுரை ப்ரோக்ராமுக்கு நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் சுப்பிரமணியன் இணைந்துள்ளார். ஐயா வணக்கம், உங்களை பற்றி சின்ன அறிமுகம். வணக்கம், என் பேர் டாக்டர் கே சுப்பிரமணியன். ஆராய்ச்சி இயக்குநராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். மொத்தமாக 35 வருஷமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் ஒர்க் பண்ணேன். நானோ தொழில்நுட்பத்துறையோட தலைவராகவும் இருந்தேன். ரிட்டையர்ட் ஆன பிறகு கொரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிட்டடில் சயின்டிஃபிக் அட்வைசராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நமக்கு மிக முக்கியமான பல பொறுப்புகளை வைத்து ஆராய்ச்சித்துறை தலைவராக இருந்த டாக்டர் சுப்பிரமணியம் ஐயா நமக்கு ஒரு டைம் ஒதுக்கி உங்களோட சந்தேகங்களுக்கு சில பதில்கள் தரத்துக்காக ரெடியாக இருக்கார். இப்போ நான் உங்கள் சார்பாக சில கேள்விகளை ஐயாக்கிட்ட கேட்க போகிறேன். ஐயா, விவசாயிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு இப்போ நம்ம ஆரம்பித்து பதில் போகலாங்களா ஐயா? நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் இருக்கிறோம். ஊட்டின்னு சொன்னாலே உருளைக்கிழங்கு தான் ஃபேமஸ்ஸு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள்லேயும் ஊட்டி உருளைக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே விளைவிக்கக்கூடிய உருளைக்கிழங்கு குவாலிட்டியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, எல்லோரும் லைக் பண்ணுறாங்க. இதில் சில இப்போ உருளைக்கிழங்குக்கு ஆராய்ச்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை விட ஐசிஆரில் தான் நிறையா ரிசர்ச் பண்ணுறாங்க. சிம்லாவில் ஒரு மெயின் ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஊட்டியில் சப் ரிசர்ச் சென்டர், ரீஜனல் சென்டர்பாங்க, அதாவது மண்டல ஆராய்ச்சி நிலையம் இங்கே இருக்குது. அதில் வெளியிட்டப்பட்ட ரகங்கள் தான் இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. குஃப்ரின்னு சொல்லுவாங்க. குஃப்ரிங்கிறது வட மாநிலத்தை யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அந்த குஃப்ரி ஜோதி, குஃப்ரிங்கிற ரகங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க. இங்கே விவசாயிகிட்ட கேட்கும்போது அவங்க தக்ஷாங்கிறதும் ஹேமலின்கிற வெரைட்டியை அதிகமாக பயிரிடுறாங்க. இந்த உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் மலையில் வளரக்கூடிய பயிர், பிளெயின்லேயும் வளர்க்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே கல்டிவேட் பண்ணுற உருளைக்கிழங்குக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஈவன் எம்என்சி கம்பெனிலாம் கூட, மெக்டானல்ட்ஸில் கூட இங்கே கல்டிவேட் பண்ண உருளைக்கிழங்குலேருந்து ஃப்ரை பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. மெக்டானல்ட்ஸ் உலகம் பூர்வம் இருக்குது. எங்கே போய் ஃப்ரை சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க ஸ்பெஷலைஸ்டு வெரைட்டி இப்போ கண்டிஷனில் ஊட்டியில் கல்டிவேட் பண்ணி தான் மற்ற இடத்துக்குலாம் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் கல்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த மாதம்னாலும் பயிரிடலாம். மெயினாக என்னென்னா, ஜனவரி, பிப்ரவரி அல்லது மார்ச், ஏப்ரல் அல்லது ஆகஸ்ட், செப்டம்பரில் பயிரிடலாம். அதுக்கு வேண்டிய மண் என்னென்னா, ரிப்பீட்டடாக ப்ளவ் பண்ணி ரொம்ப பொலுன்னு பவுடராக இருக்கிற மாதிரி மண்ணாக இருக்கணும். இங்கே லேட்ரைல் சாயிலுமோ தண்ணி தேங்கக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு மண்ணில் விளைவிக்கிறதுனால தண்ணி தேங்கிச்சுன்னா கிழங்கு அழிக்கிறோம். அதனால் மணற்பாங்கான பகுதியாக இருக்கணும். இந்த நம்ம நிற்கிற இடத்துல இருக்கிற மண் ரொம்ப சூட்டபுளான மண். அதனால் நம்ம பண்ணிக்கிறோம். சார், இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கிழங்கு நம்ம ஊட்டியில் விளையிற கிழங்குக்கு என்ன மதிப்புன்றதை பற்றி அருமையாக சொன்னீங்க. ரெண்டாவது இந்த மண் வகை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க, ரகங்கள் கூட சொன்னீங்க நல்லாவே. ஸோ இப்போ எங்களுக்கு அடுத்தபடியாக நாங்கள் நினைக்கிறேன், இந்த விவசாயிகள் ஓரளவுக்கு நல்ல விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை மாதிரியான ஒரு சயின்டிஸ்டாக அறிவுரைகளும் உங்களோட கைட்லைன்ஸ் கிடைக்கக்குள்ள அடுத்த லெவல் மகசூல் எடுக்க ஆசைப்பட்றாங்க நம்ம விவசாயிங்க. ஸோ அதிக மகசூல் கிடைக்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் வழிமுறைகள் சொல்லுங்கள். இப்போ நம்ம எந்த சீசனில் கல்டிவேட் பண்ணணும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னென்னா, விதைக்கிழங்கு நல்ல தேர்வு பண்ணணும். அதுக்கு இங்கே கவர்மெண்ட்டில் விதைக்கிழங்கு கொடுக்குறாங்க, ப்ரைவேட்டில் நிறைய விதைக்கிழங்கு கொடுக்குறாங்க. நல்ல விதைக்கிழங்கை தேர்ச்சி எடுக்கணும். விதைக்கிழங்கு அப்படியே நட்டிடலாம். அதுக்கு இடைவெளி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதாவது பார் 45 1.5 அடிக்கு பார் எடுக்கணும். ஒரு கிழங்குலேருந்து இன்னொரு கிழங்குக்கு 1 அடி டிஸ்டன்ஸில் நட்டணும். ஒரே கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய பட்ஸ் இருக்கும். அதனால் ஒரு கிழங்குலேருந்து நிறைய செடி வரும். அதனால தான் குத்தா செடியெலாம் இருக்குது. அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த நடவு பண்ண உடனே நம்ம உரம் ரொம்ப முக்கியம். அது நடவு பண்ணுறதுக்கு முன்னாலே ஆர்கானிக் மென்யூர் அப்ளை பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 6லேருந்து 7 டன் இது பண்ணுறோம். இது மக்கிய இதாக இருக்கலாம், உரமாக இருக்கலாம், அல்லது தொழு உரமாக இருக்கலாம், அல்லது வெர்மி கம்போஸ்ட் கூட போடும். வெர்மி கம்போஸ்ட்னா குறைச்சிக்கலாம், 2 டன் போதும். தொழு உரம்னா 5 டன் வரைக்கும் போடணும். போட்டுட்டோன்னா ஏன் ரொம்ப தொழு உரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, கிழங்கு உற்பத்திக்கு சாயில் நல்லா பொலுன்னு இருக்கும். நான் சாயில் சயின்டிஸ்ட்னால சாயில் கண்டிஷன் நல்லா இருக்கணும்னா தொழு உரம் கண்டிப்பாக வேணும். அதை முடித்து இப்போ நடவு நட்டிடும். நடவு நட்டின அன்னைக்கு நம்ம பாதி உரம் போடணும். ஒரு உருளைக்கிழங்குக்கு 50, 100, 50ங்கிற NPK தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதை 2 ஸ்ப்ளிட்டாக போடணும். பேஸில் 50% தலைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் போடணும்.
மணிச்சத்துங்கிறது ஃபாஸ்பரஸ், அதை வந்து ஃபுல்லாகவே பேஸில் போடணும். இதுக்கு வந்து நிறைய மிக்சர்ஸ்லாம் நம்ம சொல்கிறாங்க. மிக்சர் நம்ம 4ங்கிறாங்க, 15 15 28 இப்படின்னு நிறைய மிக்சர்ஸ் இருக்குது. அதை கணக்கு பண்ணி பாதி உரங்களை பேஸில் போட்டுடலாம். அடுத்து 2வது பாதி உரம் தழைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் ஒரு 35லேருந்து 40 நாளில் போடணும். இப்போ வந்து நம்ம பார்க்குற பயிர் வந்து 40 நாள் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இந்த விவசாயி ரொம்ப சூப்பரான விவசாயி, கரெக்டாக பயிர் பண்ணியிருக்கிறாரு. கிராப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, பண்ணுறோம். இதை விட என்னென்னா நம்ம முக்கியமான கருத்து என்னென்னா அடியுரமாக போடுறோம், மேலுரமாக போடுறோம். இதில் ஃபாஸ்பரஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது மணிச்சத்துன்னு சொல்கிறோம். இந்த மணிச்சத்து வந்து இங்கே ஊட்டியிலெல்லாம் அமிலத்தன்மை உள்ள மண் தான் இருக்கும். அதில் என்னென்னா ஃபாஸ்பரஸ் என்ன போட்டாலும் ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். 80% ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். 20% தான் பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா நம்ம பயிர்களுக்கு கிடைக்கட்டுங்கிறது தான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாலும் கூட ஃபாஸ்பரஸ் மண் தண்ணி விடும்போது தண்ணியில் கரைஞ்சி இது இம்மொபைல் இன் சாயில்னு சொல்லுவோம். அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்கும். அதனால் மேலுரமாக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே என்னென்னா கொரமண்டலில் ரீசெண்டாக இருந்து நானோ டிஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். நானோ டிஏபி வந்து எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தினாலும் கேரட்டும் பொட்டேட்டோவில் தான் ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா கேரட் இதுக்கு பர்டிகுலர்லி பொட்டேட்டோவுக்கு வந்து நிறைய ஃபாஸ்பரஸ் சத்து தேவை. ஏன்னா உருளைக்கிழங்கு கீழே டெவலப் பண்ணணும்னா ஃபாஸ்பரஸ் சத்து எனர்ஜிலாம் போகணும், அதுக்காக போகணும். குரமோர் நானோ டிஏபி வந்து 2023 எஃப்சிஓவில் நோட்டிஃபை ஆச்சு. இப்போது நாடெங்கிலும் அது நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. 10 லட்சம் பாட்டிலுக்கு மேலே பண்ணியிருக்கிறோம். பொட்டேட்டோவுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். 2 தடவை ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி குரமோர் நானோ டிஏபி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஃபாஸ்பரஸை குறைச்சிக்கலாம். 25% வரைக்கும் குறைச்சிக்கலாம். அதை விட என்னென்னா உயிர் உரங்களும் ரொம்ப முக்கியம். உயிர் உரங்கள் ரொம்ப முக்கியம். உயிர் உரங்கள் 3 வகையான உயிர் உரங்கள் இருக்குது. அசோஸ்பைரில்லம் சொல்கிறோம், பாஸ்போபாக்டீரியா சொல்கிறோம், மைக்ரோரைஸா சொல்கிறோம். சார் கூட நேற்று சொன்னார் மைக்ரோரைஸா பற்றி. அசோஸ்பைரில்லங்கிறது ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம். அதாவது மண்ணில் போட்ட உடனே காற்றில் உள்ள தழைச்சத்தை வந்து நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா. அது வந்து 1 ஏக்கருக்கு 800லேருந்து 1 கிலோ போடணும். அது வந்து பேசலில் போட்டால் கூட போதும். பாஸ்போபாக்டீரியாங்கிறது ஃபாஸ்பரஸை மண்ணில் உள்ள ஃபாஸ்பரஸை சாலிபிளைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பாக்டீரியா. அதுவும் 1 கிலோ 1 ஏக்கருக்கு போட்டால் போதும். அந்த 2ம் பேசலாகவே போட்டிங்கன்னா கூட போதும். மைக்ரோரைஸான்னு சொல்லி ஒரு புது வகையாக இல்லை, பழைய பயோ ஃபெர்டிலைசர் தான். இப்போ குரமண்டல்லேருந்து புதுசாக ரைசோன்னு ஒரு மைக்ரோரைஸாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேம்னு சொல்கிறோம். அது வந்து 1 ஏக்கருக்கு வந்து 100 கிலோ போடணும். அதுவும் பேசலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மைக்ரோரைஸா வந்து என்னென்னா மண்ணில் உள்ள ஆல்ரெடி ஃபிக்ஸான ஃபாஸ்பரஸையும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாஸ்பரஸ் மூவ்மெண்ட் வந்து சாயிலில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்கிறத என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆர்கானிசம். அதனாலேயும் ஃபாஸ்பரஸ் நியூட்ரிஷன் அதிகமாகும். ஃபாஸ்பரஸ் நியூட்ரிஷன் அதிகமாச்சுன்னா நேச்சுரலாக அதிகமாக ஈல்டு நல்லாயிருக்கும். ஃப்ரூட் ஈல்டு நிறைய வரும், டியூபர்ஸ் நிறைய வரும். என்னுடைய கணிப்புப்படி இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நம்ம சொல்கிறது வந்து 1 ஏக்கருக்கு 20 டன்னுலேருந்து 25 டன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிற தொழில்நுட்பம் பண்ணால் இன்னும் ஒரு 10 டன்னு கூட அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இந்த தொழில்நுட்பத்தை நல்லா சொல்லுங்கள். சார், இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து நம்ம அழகாக சொன்னீங்க. நம்ம அதாவது என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுக்கணுன்றத தழைமணி சாம்பலில் போனீங்க, ஆர்கானிக் சொன்னீங்க சார், நுண்ணுயிர் வரைக்கும் தொட்டீங்க. இது உண்மையிலே விவசாயிகளுக்கு வந்து அடுத்த லெவலில் அவங்க மகசூல் பெருக்கிறதுக்கு வழியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த மண் இழுத்து கட்டுறாங்க இல்லைங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. இதில் என்னென்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம காமன் மேனாக கடையில் போய் வாங்கும்போது என்ன பார்ப்போம்னா ஒரு பச்சையாக உருளைக்கிழங்கு தான் வாங்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா லைட்டில் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா பச்சை பிடிச்சிரும். பச்சை பிடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்த மட்டும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும், சம்டைம் பிட்டர்னஸ் வரும். ஈவன் பொட்டேட்டோ சிப்ஸை கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பச்சையாக இது இருந்துச்சுன்னா அந்த சிப்ஸை சாப்பிட்டா கசக்கும். ஸோ அந்த இதை வரக்கூடாது. இப்போ எர்த்திங் கேப்புங்கிறது வந்து செடி வளர்ந்த உடனே ஒரு 20 நாளில் வந்து மண் அணைச்சி விட்றாங்க. மண் அணைச்சி விடுறதுனால என்ன ஆகும்னா இந்த டியூபரில் நல்ல ஃபார்ம் ஆகும், ஏரேட் ஆகும், நல்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உருளைக்கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளே மறைச்சி வைக்கிறதுக்காக தான் இந்த எர்த்திங் அப் பண்ணுறாங்க. ஓகே. பட் இந்த பிளைன்ஸில் மாதிரி இல்லை. இப்போ உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் மலையில் பயிரிடுறதுனால மோஸ்ட்லி மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லரை வச்சு தான் இரிகேட் பண்ணுறாங்க. இங்கே தண்ணி பேஸ் இதில் விடுறது இல்லை. அதனால் வாரத்துக்கு 2 தடவை இரிகேட் பண்ணுறாங்க. அது போதுமானது. ஸோ நம்ம பச்சை உருளைக்கிழங்கு வரக்கூடாது. அது கன்சியூமர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, கசப்பாகவும் இருக்கும். அதனால் நல்ல கிழங்கு திரட்சியை வர்றதுக்கும் பச்சை கிழங்கு வராமல் இருக்கிறதுக்கும் மண் அணைப்பு ரொம்ப முக்கியம். மண் அணைப்பு பண்ணுறோம். இப்போ ஏன் நம்ம இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது உருளையிலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல என்ன ஒரு ப்ராப்ளம் சந்திக்கிறாங்கன்னா இந்த நாடாப்புழு, நூல்புழு, இந்த பிரச்சனைகள் இருக்குது ஐயா. அது கொஞ்சம் ரொம்ப பாதிக்குது சில தருணத்தில் விவசாயத்தோட மகசூலே பாதிக்குது. ஓகே. அதுக்கு ஏதாவது ஓகே. நான் இன்னும் ஒரு நியூட்ரியன்ட் மரத்தில் முக்கியமான நியூட்ரியன்ட் அது வந்து மெக்னீஷியம்னு சொல்லுவோம். மெக்னீஷியம் வந்து மற்ற பயிர்களுக்கு பிளைன்லாம் அது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மலையில் பயிரிடக்கூடிய காய்கறிகள் மலை பயிர்களுக்கெல்லாம் என்னென்னா மலையில் வந்து அடிக்கடி மழை பெய்யும். அதனால் உள்ள பேசஸ் மெக்னீஷியம், கால்சியம் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதனால் என்னென்னா ஒரு டெஃபிஷியன்சி வரும். அதையும் மக்கள் வந்து நோயின்னு தான் சொல்லுவாங்க, வெளுத்து போகும் இலைகள்லாம். ஏன்னா மெக்னீஷியம் வந்து பச்சையம் உற்பத்தி பண்ணுறதுக்காக உள்ள நியூட்ரியன்ட். அது வந்து செகண்டரி நியூட்ரியன்ட். அந்த நியூட்ரியண்ட்டை ஸ்ப்ரே பண்ணணும். எதர் 1% ஸ்ப்ரே பண்ணலாம், அல்லது அடியுரமாக போட்டோன்னா 20 கிலோ வரைக்கும் அடியுரமாக மெக்னீசியம் சல்ஃபேட் போடலாம். நீங்கள் கேட்ட 2 விஷயங்கள் இருக்குது. நூற்புழு வந்து ரொம்ப முக்கியமானது. நூற்புழுல கோல்டன் நெமட்டோடுன்னு பேர். அது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அதை தவிர்க்கிறதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் அரசாங்கமும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கார்போஃபியூரான்கிற ஒரு குருணை மருந்து. அந்த குருணை மருந்து வந்து ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ போடணும். எப்போல்லாம் அந்த கோல்டன் நெமட்டோடு இன்ஃபெஸ்டேஷன் இருக்கோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம அந்த இது பண்ணுறோம், கார்போஃபியூரான் பண்ணுறோம். அதுதான் ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது நல்ல மருந்து தான். அதனால் எதுவும் பாதிப்பு இல்லை. இன்னொன்று தமிழ்நாடு வேளாண் ஆர்ஹெச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கார்போஃபியூரான் வந்து டிகம்போஸ் ஆச்சுன்னா அதே ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கிற மாதிரி ஃபைட்டோடானிக் எஃபெக்டும் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. பெனிஃபிட். ஓகே. ஐயா, இப்போ நம்ம இந்த நாடாப்புழு, நூல்புழு பற்றினா நம்ம பார்த்தோம். அது கூட நீங்கள் வந்து தீர்வுகள் சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேட் பிளைட்ன்றது நம்ம கிழங்குல வந்து உருளைக்கிழங்குல ரொம்ப பெரிய பிரச்சனையாக விவசாயிகள் சந்திக்கிறாங்க ஐயா. இப்போ இந்த பயிரில் கூட இது மாதிரி இருக்குது. இதுக்கு தங்க ஆலோசனை சொல்லுங்கள். ஓகே. இந்த காஞ்சி போன மாதிரி இருக்கிறதுக்கு பேர் லேட் பிளைட்டா பொட்டேட்டோன்னு பேர். இந்த லேட் பிளைட்டா பொட்டேட்டோ ஒரு முக்கியமான டிசீஸ். ஆக்சுவலாக உலக அளவில் பேசக்கூடிய முக்கியமான நோய் தான். இந்த டிசீஸுக்கு நம்ம ஒரு ஆக்சுவலாக பெங்கால் ஃபெமைன்னு சொல்லுவோம். ஃபெமைன் மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ். ஏன்னா யூரோப்லாம் மேஜராக இன்ஃபெக்ட் ஆகி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் இந்த பர்டிகுலர் லேட் பிளைட்டா பொட்டேட்டோவுக்கு நிறைய மருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். கொரமண்டலில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மருந்து என்னென்னா மேங்கோ சப் 2 கிராம் per லிட்டர் கரைச்சி அடிக்கணும். ஒரு தடவை அடித்தா சரியாயிடும். அப்படி இருக்குல்லன்னா 2ஆவது தடவை 15 நாள் இன்டர்வலில் அடிச்சுக்கணும். அடித்தா சரியாயிடும். இந்த கண்டிப்பாக இந்த லேட் பிளைட்டா பொட்டேட்டோ வந்து சீரியஸாக விவசாயிகள்லாம் கண்ட உடனே மருந்து அடிச்சா முன்னெச்சரிக்கை நல்லது. பார்த்துட்டு உடனே 1 or 2 பிளான்ட்ஸில் அஃபெக்ட் ஆகிருக்கும் போதே அடிக்கணும். ஏன்னா அது விரைவாக பரவக்கூடியது. சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், இப்போ ரொம்ப வந்து ரத்தன சுருக்கமாக நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த மண் எப்படி தயார் பண்ணுறது, கிழங்கு நடவு செய்யறதுக்கு ஆரம்பித்து அந்த எப்படி நுண்ணுயிர் உரங்களோ அல்லது தழைமணி சாம்பல் சத்து இதெல்லாம் சொல்லி வந்து சில நோய்களுக்கு காரணங்கள் சொல்லி அதை எப்படி சரி பண்ணலாம், சில சற்று பற்றாக்குறையும் அழகாக தெளிவுபடுத்துனீங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு சந்தேகம் இருந்திருக்கும். அவங்க என்னமோ நோய் பூச்சி நினைப்பாங்க. நீங்கள் கரெக்டாக இல்லாத ஒரு சத்து பற்றாக்குறை இது இவ்வளோ போடுன்னு சொல்லி தெளிவுபடுத்துனீங்க. ஸோ இந்த வகையில் இதை மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சதால் கண்டிப்பாக இந்த கிழங்கு விவசாயிகள் வந்து தன்னுடைய விவசாய அபிவிருத்தி நல்லா செய்து மகசூல் அதிகமாக எடுப்பாங்க நான் நம்புகிறேன் சார். இப்போ எனக்கு என்னென்னா நம்ம நமது குரோமரில் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறாங்க ரீட்டைல் சொல்லலாம். ஐ எம் வெரி ஹாப்பி. கொரமண்டல் இஸ் ஓப்பனிங் நமது குரோமோர் ரீட்டைல் ஸ்டோர் வந்து ஊட்டியில் பண்ணுறாங்க. ஏன்னா ஊட்டி வந்து முக்கியமான சென்டர். இப்போ தான் தமிழ்நாட்டில் 17 இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஊட்டிலையும் ஓப்பன் பண்ணால் விவசாய பெருமக்களுக்கு நல்ல நன்மை இருக்கும். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் உரங்கள் கிடைக்கும், உயிர் உரங்கள் கிடைக்கும், ஆர்கானிக் மென்யூர் கிடைக்கும், பிறகு பெஸ்டிசைட் கிடைக்கும், பஞ்சிசைட் கிடைக்கும். இதை விட என்னென்னா சாயில் டெஸ்ட்டும் பண்ணாங்க. ஏன்னா விவசாயிங்க வரும்போது அவங்க உரம் வந்து கரெக்டாக போடுறாங்களான்னு பார்க்குறதுக்காக ஆன்சைட் டிரெக்ஷன் சாயில் கிட்டுன்னு இருக்குது. அதாவது மண்ணை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு 5 மினிட்ஸில் அந்த மண்ணோட ஒரு கெமிக்கலை போட்டு ரியாக்ட் பண்ணி அந்த மண்ணில் என்ன சத்து இருக்குதுன்னு சொல்லி
சத்துக்கு ஏற்றவாறு உரங்களை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது வந்து ஹைதராபாத்தில் நான் பார்த்தேன். அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்கேயும் க்ரியேட் பண்ணாங்கன்னா இந்த விவசாயிங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இங்கே உள்ள நீலகிரி மாவட்டத்து விவசாயிகள்லாம் ரொம்ப கமிட்டடான விவசாயிங்க. அவங்களோட லைவ்லிஹுட்டே அக்ரிகல்ச்சர் தான். அதனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மலையிலேருந்து மற்ற இடங்களுக்கு போய் அனலைஸ் பண்ணி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ குரமண்டல் வந்து இங்கேயே ஓப்பன் பண்ணி இங்கேயே அனலைஸ் பண்ணி இந்த மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் நினைக்கிறேன். ஐயா, இப்போ நீங்கள் அழகாக நாங்கள் சொல்ல வந்ததில் முக்கியமான விஷயங்கள் வந்து நமது குரூப்பில் என்ன பண்ணுறேன்னு நிறையாவே சொல்லியிருக்கிறீங்க. அது கூட இன்னும் சில லேட்டஸ்ட்டு ஃபெசிலிட்டி சேர்த்துருக்காங்க ஐயா. அது என்னென்னா உரங்கள் வந்து இவங்க மூடை கணக்கில் எடுக்கிறாங்க. 10 மூடை 8 மூட்டை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மூடை எடுத்தாரத்துக்கான செலவு இவங்க போய் மெனக்கிடுறது இந்த தருணங்களை தவிர்த்த மாதிரி இப்போ நமது குரூப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மூட்டைக்கு ₹1 அவங்க கட்டிட்டாலே போதுமானது அவங்களுடைய வயக்காட்டுக்கு வந்து இறங்குது. அதாவது அவங்க சொல்கிற லொக்கேஷனுக்கு இறக்கிடுறாங்க. இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக நாங்கள் செய்கிறோம் ஐயா. அதை தாண்டி இப்போ ட்ரோன் ஃபெசிலிட்டிஸும் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். மிக முக்கியமான இன்னொரு சர்வீஸ் என்ன, அக்ரி முடித்தவங்க தான் வந்து அந்த ஸ்டோரில் வந்து மேனேஜராக இருக்கார். அவருக்குள்ள ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் ஒரு 2 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி திங்கள் ஆரம்பித்து சனிக்கிழமை முடிய வந்து ஒவ்வொரு ஏரியா போவாங்க. 2 கிராமங்கள் பார்ப்பாங்க. அங்கே உள்ள விவசாயிகளோட வயலை போய் நேராக பார்த்து ஏதாவது நம்ம அவங்களுக்கு தேவையான இடுபொருட்கள் தேவையா இல்லை அதில் என்ன பிரச்சனை இருக்குன்றதையும் அறிவுரை வழங்கினது ஐயா. இது வந்து அடிஷ்னலாக இந்த ஊட்டி விவசாயிகளுக்கு நான் தெரிவிச்சுக்க விருப்பப்பட்டு நான் சொன்னது ஐயா. மேலும் இந்த நமது விவசாயி நமது அறிவுரை என்ற ப்ரோக்ராமில் நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எங்களுக்காக நல்ல இந்த மகசூல் பெருகிறதுக்கான வழிகளை இந்த கிழங்கு விவசாயிகள் சொன்னதுக்காக நான் விவசாயிகள் சார்பாகவும் இந்த ஊட்டி மொத்த நமது குரூப் சார்பாகவும் நான் 2 வணக்கம் தெரிவிக்கிறேன் சார்.